அந்த கருணைக்கு என்ன வணக்கம் சொல்லுது நினைத்து பாருங்கள். ஒரு கால் நீங்கள் திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். கோத்தும்பியில் சொல்வார் ஒரு பாட்டில், நோயுற்று மூத்து நுந்து கன்றாய், நோயுற்று மூத்து நுந்து கன்றாய் இங்கு. அப்படி அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காம சில நேரம் அந்த தாய் பசு எட்டி உதைக்கும். உருகி பால் தருவது தாயை விட மேலானது பசு. ஆனால் நோய்வாய்ப்பட்ட நிலையில் பாலை கொடுக்காம அப்போ அந்த கன்று என்ன ஆகும்? சவலையாய், சவலைக்கண்ணா போயிடும். மணிவாசர் அதை பதிவு செய்கிறார். நீ எனக்கு தாய் அல்லவா, நான் உன்னுடைய கன்று அல்லவா, உன் அருள் என்கிற பாலை எனக்கு நீ கொடுக்கலினா சவலக்கன்றா நான் போயிட மாட்டேனா பெருமானே, என்னை கொஞ்சம் காப்பாத்தியாங்கிறார். நோயுற்று முத்து நான் உந்து கன்றா இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணம் எல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. ஒரு பசுவை பார்த்து கண்ணுக்குட்டியை பார்த்து அந்த கண்ணுக்குட்டி தான் நான் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். இதுதான் பின்னாடி 50வது பதிகத்தில் சொன்னார். தாயாய் முலையை தருவானே தாராதொழிந்தால் சவலையாய் நான் ஏன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்று உன் தாள் அடைந்தேன் தயா நீ என்பான் இல்லை, நான் ஏன் அடிமை உடனாக ஆண்டாய், நான் தான் வேண்டாமோ. ஐயா நான் உனக்கு வேண்டாமா? அப்படி நான் வேண்டாது போகிறதுக்கு என்னையா நான் செய்துட்டேன். அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா தான் அவருடைய தவிப்பும் அவருடைய அழுகையும் அங்கே பார்த்தா நமக்கு தெரியும். அப்போ அவன்தான் கொடுக்கணும். கோவே அருள வேண்டாவோ, நீதாயா எனக்கு அருள் செய்யக்கூடிய தலைவன் நீ அல்லவா, நீயே என்னை புறக்கணித்தா என்னை நோக்குவார் யார், என்ன நான் செய்கேன். சரிங்களா? தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஓர் துணையென நினைவனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. தொடுகிற இடமெல்லாம் மணிவாசகருடைய தவிப்பை நீங்கள் அந்த திருவாசகம் முழுக்க காண முடியும். அது மாதிரி இங்கே இந்த குழந்தைக்கு அம்மாவின் வழி பால் கிடைக்கலினா புட்டிப்பால் தான் சாப்பிடும். அது நோய் எதிர்ப்புக்கு ஆளாகுமான்னு கேட்டால் இல்லை, நோயை சீக்கிரம் தந்துடும். தாய்ப்பால் ஒன்று தாங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு இன்றியமையாதது. இன்றைக்கெல்லாம் பெரும்பாலும் பெண்கள், இன்றைய நவநாகரிக பெண்கள் 6 மாதம் பால் கொடுப்பதே கடினம். அது யாராவது இருந்தால் தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி இருக்க பெரும்பாலுமான செய்தி அப்படித்தான் இருக்குது. ஆனால் நாமெல்லாம் வளர்ந்த காலங்களில் ஓராண்டு காலம் வந்து குறைந்தபட்சம். சில பேர் நீங்கள் சில பேர்த்து கேட்டு பாருங்கள், நான்லாம் 3 வயசு வரைக்கும் பால் சாப்பிட்டுருக்கிறேன் அம்மாட்ட அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இன்றைக்கும் உண்டு. இன்றைக்கி நம்ம வயதில் இருக்கவங்க அந்த அனுபவம் உண்டு. இன்றைக்கி குழந்தை பேற்றுக்கு உள்ளாக இருக்கிற பெண்கள் அந்த பால் கொடுப்பதில் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்? அவங்க அழகு கெட்டுடுமா. அதனால தான் தனியாக தாய்ப்பால் தினம் தனியாக கொண்டாடுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இது எதுக்கு ஏன் தாய்ப்பால் தினம் தனியாக கொண்டாடுதுன்னா என்ன? அது குழந்தை பிறந்த அது கடமை. அது என்ன தனியாக கொண்டாடுறீங்க? மறந்து போய் கிடக்கிறனால கொண்டாட வேண்டியதாக இருக்குதா இல்லையா? ஏன்னா இன்றைக்கி அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம காலத்தில் தாய் என்பவள் குழந்தைக்குத்தான் முதன்மை கொடுத்தா, தன்னை பற்றி கவலைப்படலை. இன்றைக்கி அப்படி இல்லை, நமக்கான அழகை மெயின்டைன் பண்ணிக்கணும், அப்புறம் தான் குழந்தைக்கானதெல்லாம் அப்புறமேலு அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து அப்படி ஒரு செட்டாகி நிற்குதுங்க. அவங்களாம் அப்படி டியூன் ஆகி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வாழ்க்கை எனக்கான வாழ்க்கை, நான் யாருக்கு வாழ்கிறேன், எனக்காக வாழ்க்கை தான், நான் யாருக்காகவும் வாழலை அப்படிங்கிற இந்த அறிவு சிந்தனைக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டோம். ஆண் பெண் இல்லை, எல்லாரும். அதனால தான் இன்றைக்கி என்ன ஆகிறோம், ஒருத்தரோடு ஒருத்தர் இசைந்து போக முடியாமல் தனித்துவம் சொல்லி போட்டு கூட்டணிக்கே வாய்ப்பில்லை. நம்முடைய பண்பாட்டு சூழலே ஒருவருக்கொருவர் இசைந்து நின்று விட்டு கொடுத்து வாழ்க்கையில் சரி அப்பா இருக்கிறார் சொல்லிட்டார், அம்மா இருக்காங்க சொல்லிட்டாங்க, அண்ணா இருக்காங்க சொல்லிட்டாங்க, தம்பி இருக்காங்க இப்படி எல்லாத்தோடையும் இசைந்து ஒருவாறு அந்த வாழ்க்கை சூழல் அமைந்திருப்பது. அப்போ இந்த சூழல் அன்னைக்கு மறந்துட்டு எல்லாரும் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது, அதை நான் யாருக்காக விட்டு கொடுக்க தயாராக இல்லை.
அந்த யாருக்காக அப்படிங்கிற இடத்துல ஒரு கோட்டை போட்டிங்கன்னா அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, நட்பு, எதை வேணால் போட்டுக்குங்க. எல்லாத்துக்கும் அதே ஆன்சர் தான். யாருக்காகவும் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. விட்டு கொடுக்குற வாழ்க்கை தான் ஆனந்தத்தை கொடுக்கும். நீங்கள் விட்டு கொடுக்காத வாழ்க்கை ஆனந்தத்தை கொடுக்காது. ஆனால் அதை விட்டு கொடுப்பது, எதை விட்டு கொடுப்பதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அதில் ஏன் சிவம் என்ற ஒன்றுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், எதற்காகவும் சிவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் நம்ம அடியவரான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நுட்பம். அதுதான் நீங்கள் இத்தனையும் சொல்லி போட்டு என்னை இப்படி மாற்றிட்டாரேன்னு, அதுதான் உண்மை. ஏன் நமக்கு உயிர் துணை இறைவன் தான். அவனை நோக்கிய பயணத்தில் யாரெல்லாம் வராங்களோ வாங்க, நாம் தெளிவாக சொல்லுங்க. பாரு, என் வண்டி கைலாயை நோக்கி போகுது, ஏறனா ஏறிக்க, இறங்கன்னா இறங்கிக்க, வண்டி எங்கேயும் நிற்காது, போயிட்டே இருக்க வேண்டியதான். உன் விருப்பம் போல் இறங்குற இடத்துல இறங்கினா இறங்கிக்க, என்ன இறக்கும்னு நினைக்காது, நான் போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேண்டும். ஏன் வந்த நோக்கம் இனி வாராதிருப்பதற்காக வந்திருக்கிறோம். வந்த நோக்கம் திருப்பி திருப்பி வர்றதுக்கு இல்லை. இனிமேல் இன்னொரு தாயின் கருப்பைக்கு செல்லாதிருக்கிற வழியை இன்னைக்கு தேடினா தான் உண்டு. செத்த பிறகு தேடலாம்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. எனவே அந்த வாய்ப்பு நமக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கக்கூடிய 84 லட்ச யோனி பேதத்தில் மனித சட்டைக்குத்தாங்க அதிக வாய்ப்பு. மற்றைய உயிர்களை காட்டிலும் மனித சட்டைக்குத்தான் வாய்ப்பு மிக மிக அதிகமாக நிற்கிறது என்பது தான் நம் சமய நூல் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதனால் இந்த இடத்த சொன்னார், அவ்வாறு வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப, அதுக்கப்புறம் பந்தித்த பாச பெரும் கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி. அதுக்கு என்ன உரை கொடுத்துருக்கிறார் பாருங்கள். இவ்வாறு குழந்தை வாயில் வைத்து குடித்து முகம் மகிழ்வதைக் கண்டு தாய் மகிழ்வுடன் வாழ்ந்திருக்கச் செய்து மக்கட்பேறு என்கிற ஆசையாகிய பெருங்கயிற்றால் கட்டி எல்லா உயிருக்கும் குழந்தையை வளர்க்கும் முறையில் அன்பை வைத்து அருளிய நல்ல நெறிமுறை எம்மை காக்க. இப்போ இறைவன் செய்த உதவியில் இது ஒரு பெரும் உதவியாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ கருவுக்குள்ளே இருந்தோம், வயிற்றிலிருந்து வெளியே வந்தோம். வெளியே வந்த பிறகு தாய்க்கும் சேய்க்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து கருணை கொடுத்த அந்த கருணைக்கு வணக்கம்ட்டார். இனி அடுத்த வணக்கம் பாருங்கள். ஆசற்ற பாலை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்து மூழ்வித்து கொண்டு ஆள கருவி கொடுத்து ஒக்க நின்று பண்டாரியான படி போற்றி. இப்போ அந்த பெருமான் இங்கே பார்ப்பா, நீ கருவில் இருந்த, நான் உதவி பண்ணேன், அதுக்கப்புறம் வெளியே வந்த, சரி உனக்கு தாய்க்கு ஒரு நேசத்தை ஏற்படுத்தி பாலை கொடுத்து நான் காப்பாற்றி விட்டேன், இனி நீ பொழைச்சிக்க அப்படின்னு கை விட்டுட்டு தள்ளி நின்றுக்கிட்டானா என்ன இல்லைங்கிறார். அவன் அதுக்கப்புறம் செய்கிற உதவி என்ன? அப்படியே அந்த உரை பாருங்கள். ஆசற்ற பாலை பசும் பதத்தும். ஆசற்ற அதாவது தாய் அன்பா இருந்து பாதுகாத்து வந்த இறைவன் இவ்வாறு பிறந்து வருகின்ற உயிர்களுக்கு குற்றமற்ற கருவிலிருக்கும் பருவத்திலும் அதுக்கப்புறம் பாலனாம் அப்பதத்தும், அதுக்கப்புறம் குழந்தையாக வந்து இந்த மண்ணில் பிறந்து வளர்கிற காலத்து, எனவே பாலனாயிருக்கின்ற அப்பருவத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்து மூழ்வித்து, ஒவ்வொரு நாளும் அறிவுக்கு உரியவற்றை சொல்லி 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 கொடுக்குறானா. இப்போ நமக்கு குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நமக்கு அறியாது இருக்கிறோம். பிறகு ஒன்றுன்னா நம்ம பொதுவாக அந்த குழந்தைய வாயை திறக்கிற கூட அம்மா ஆ காட்டு ஆ காட்டு, அம்மா வாயை திறந்து காட்டணும். அப்போ தான் அந்த குழந்தை பார்த்து ஓ அம்மா ஆ சொல்கிறாங்கன்னா அப்போ வாயை திறக்கணும் அப்படின்னு தெரியுது அதுக்கு. அதுக்கப்புறம்
சாப்பிட தொடங்கும் போது அது எந்த கையில் சாப்பிடும்? 2 கையிலையும் எடுத்துக்கிட்டு சாப்பிடும். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து இந்த கையில் கூடாது, என்ன இந்த கையில் அப்படின்னு சொல்லி பழக்கி, அப்புறமேலு ஆகி போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது போய் கையை போய் தடவும், அப்படின்னு கோவமாட்டை காட்டி அதெல்லாம் தொடக்கூடாது ஆய் அப்படின்னு சொன்னோன்னே அந்த முகத்தை பார்த்துட்டே நிற்கும் அந்த குழந்தை. இது தொடக்கூடாதா அப்படின்னு இப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வந்தோமா இல்லையா? எதையாவது ஒன்றாவது பிறந்த உடனே நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அம்மா நான் தான் அம்மான்னு சொல்லி காட்டணும். டேய் தங்கம் அம்மா பாருன்னு சொல்லணும். அப்புறம் தான் ஒரு நாளைக்கு அம்மா அடே என் குழந்தை அம்மான்னுச்சு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம் இல்லையா? அதுபோல் அப்போ ஒவ்வொன்றா அப்படியே மெல்ல அதான் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணார்? ஞானத்தை அறிவிக்கிறான் இறைவன். அதான் சொல்கிறார், நாளுக்கு நாள் உடல் வளர்ச்சி பெற்று வருகின்ற பாலப்பருவம், அப்புறம் குமாரப்பருவம், அப்புறம் கிழப்பருவம், 3 பருவமாக பிரிச்சுட்டார். பாலம், குமாரன், கிழவன், இப்படி பருவங்களில் சகல அவத்தை படுத்தி பருவத்துக்கு ஏற்ப கலை ஞானத்தை கொடுத்து, இப்போ ஆசிரியர் வழி அறிவித்து, பெற்றோர் வழி அறிவித்து நமக்கு ஞானம் அப்படின்னா அறிவு, வேற ஒன்றும் இல்லை, அறிவை நமக்கு புகட்டுகிறான். அப்படி புகட்டி கருவிகளை கொடுத்து அறிவை புகட்டி அதுக்கப்புறம் ஒரு சொல் போட்டுக்கிறார் பாருங்கள். அது நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது அதை நினச்சி பார்க்க முடியுமான்னு தெரியல. பாருங்கள், ஒக்க நின்று பண்டாரியான படி போற்றி. பண்டாரி அப்படின்னு ஒரு சொல் வைத்திருக்கிற உரை அப்படியே பாருங்கள். உயிருக்கு உயிராய் உடனாய் நின்று இமைப்பொழுதும் நீங்காமல். எப்போவாது லீவ் எடுத்துக்கிட்டு, தம்பி உனக்கு ஒரு 4 நாள் லீவ் வேணும், நீ மட்டும் இரு, நான் போயிட்டு வரேன்னு சாமி நம்மளை விட்டு கிளம்பி போவாரா என்ன? அம்மா கூட ஆஃபீஸ் போகணுன்னு கிளம்பிடும் ஆயாட்டை விட்டுட்டு இல்லைங்களா? அவங்க நீ பார்த்துக்குமா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க, நான் அப்பப்போ ஃபோன் பண்ணுறேன் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு பெத்த தாய் கூட 1 மணி நேரம் ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டு வந்து அப்புறம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த தாய் ஒரு வினாடி நம்ம விட்டு நீங்கிறது இல்லைங்கிறார். இமைப்பொழுதும் சொல்லதான், இமைப்பொழுதும் நீங்காமல் உயிர்களுக்கு ஏவலாளனாய், அதான் முக்கியம், ஏவலாளன், அதான் பண்டாரி. சிவபெருமான் யார்? ஒப்பற்ற முதல்வன், அனைத்து உலகையும் படைத்து காத்து அழித்து அருள்பாலிக்கின்ற ஒப்பற்ற தலைவன். ஆனால் நமக்கு எப்படி வந்து நிற்கிறான்? வணக்கம் போட்டுட்டு, தம்பி ஏதாவது வேணுமா, ஒரு டீ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சுவாமி, சரி இதான் கொண்டு வந்து தரேன். இப்படி நாம் என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் வேலைக்காரனாட்ட வந்து பண்ணுறான். யார் அவன்? வேலைக்காரன் இல்லையா, முதலாளி அவன். உங்களுக்கு அவன் முதலாளின்னு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு தெரியாது. இந்த கருணையை எந்த தெய்வமாவது இந்த உலகத்தில் செய்யுமா என்ன? செய்யலை. அதை நினைச்சங்காட்டி தான் அருளாளர்கள் அப்படியே கதறாங்க, பெருமானே என்னையா நீ இப்படி வந்து நிற்கிற, ஐயோ நீ சொல்லு நான் செய்கிறேன். இல்லைப்பா நீ சொல்லு, நான்லாம் சொல்ல மாட்டேன், நீ சொல்கிறத செய்வதை எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம். அவர் சொல்கிறார், நீ சொல்லு நான் இந்த வேலையெல்லாம் ஆகாது பெருமானே, எனக்கு தெரியாமல் இருந்த போது வேணால் நான் ஏதாவது சொல்லிக்கலாம் உன்ட்ட, எனக்கு இப்போ நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு, நீ சொல்கிற நான் செய்கிறேன். இந்த இடம் ஞானிகளுக்கு உரிதாகிறது. நமக்கு புலன் ஆகாததுனால நம்ம வேறு மாதிரி நிற்கிறோம். அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. எனவே பண்டாரி என்றால் ஏவலாளன் என்று பொருள். அப்போ இறைவன் நமக்கு வந்து கருவுக்குள் இருந்த நிலையில், அப்புறம் பாலன், அப்புறம் குமரன், அப்புறம் கிழவன், இப்படி இந்த பருவங்கள் தோறும் கூடவே இருந்து வேலைக்காரனாக இருந்து நமக்கு உதவி செய்கின்ற கருணை எம்மை பாதுகாப்பதாக. சரி, வேலைக்காரங்கிறீங்களே, அப்படி என்னங்க வேலை செஞ்சார் அவர்? எனக்கு கேள்வி வருமா இல்லையா?
நானே வேலைக்காரன், எனக்கு அவன் வேலைக்காரனா அப்படின்னு கேள்வி யாராவது நெஞ்சில் வந்திருந்தா அடுத்த பகுதி. ஏன்னா ஆசிரியர் எப்படி அந்த நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருன்னு பாருங்கள். ஒரு சொல்ல சொன்னால் அதுக்கான காரணத்தை அடுத்த பகுதி விரிச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்து இப்படி விரித்து விரித்து நம்ம கொண்டே வர. இப்போ வேலைக்காரனாக இறைவன் நிற்கிறான் என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அடுத்த பகுதி கொஞ்சம் பெரிய பகுதி, 24 தொடங்கி 35 வரைக்கும் இருக்குது. 11 வரிகள் தொடர்ந்து இருக்கக்கூடியது, கொஞ்சம் பெரிய பகுதி. அதை மட்டும் விரித்து பார்க்கணும். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது இது சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஆசிரியர் காட்டிய பாங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய உடம்பு என்கிற இந்த சட்டையை அவர் 5 கூறாக பிரிச்சுக்கிட்டார். 5 கூறாக. அதில் ஒவ்வொரு பகுதிக்கும் கட்டு என்று பெயர். கட்டு அப்படின்னா இடம் என்று பொருள். சமையல் கட்டு சொல் வழக்கில் சொல்லணும்னா சமையல் கட்டு, அது சமைக்கும் இடம் என்று பொருளாகும். அதனால் கட்டு என்ற சொல்லுக்கு நீங்கள் கைத்து வச்சு கட்டுறமே அந்த கட்டு இல்லை. கட்டு இங்கே செய்யுள்ள வரும்போது கட்டில் அப்படின்னு அதனால் நம்ம படுத்துங்கிற கட்டில் நினச்சிடக்கூடாது. கட்டு கூட்டல் கட்டில் ஆச்சு. அதான் அங்கே இருக்கிற சொல்லில் இருக்கிற தன்மை. அப்போ இந்த உடம்பை 5 பகுதியாக பிரித்து கொண்டார் ஆசிரியர். அதில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் உயிருக்கு எப்படி உதவி செய்கிறான் இறைவன் என்பதை இப்போ சொல்ல போகிறார். நாம் அதைத்தான் விரிவாக படிக்க போகிறோம். படிக்க போவதற்கு முன் அந்த கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரிக்குள்ளே போயிடலாம். நம்ம உடம்பை 5 கூறாக பிரித்தார் என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் 5 வகையான இடங்கள்னு பேர். ஒன்று மூலாதாரம் என்ற ஒரு இடம், அதுக்கு அடுத்தது நாபி என்கிற தொப்புள், 3வது நெஞ்சு என்கிற இடம், 4வது கண்டம் என்கிற இடம், 5வது புருவ மத்தி என்கிற இடம். மொத்தம் 5 இடம். இந்த கீழே தொடங்கி மெல்ல 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 மேலே ஏறி வரணும். மேலே ஏறி வரும்போது என்ன நிகழ்கிறது? மேலே இருக்கக்கூடிய அந்த உயிரை கீழே கொண்டு போய் விட்டால் என்ன நிகழும்? இதை ரொம்ப நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும். நாம் மேலிருந்து கீழே சொல்வது ஒரு முறை இருக்கிறது, கீழிருந்து மேலே சொல்வதுன்னு ஒரு முறை இருக்கிறது. எனவே 2 வகையான முறையில் சொல்லலாம். ஆசிரியர் பெருமக்கள் இதை 2 வகையாகவும் கையாண்டு இருக்கிறாங்க. அதில் நமக்கு இங்கே உமாபதி சிவம் என்ன சொல்கிறார்? கீழிருந்து மேலே சொல்ல போகிறார். அப்போ உயிர்கள் மூலாதாரம் என்ற இடத்துல கிடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரிந்து கொள்ள மாதிரி எப்படி சொல்லலாம், பட்டுன்னு தேங்காய் உடைச்சு சொன்ன மாதிரி சொன்னால் செத்து போன பணம் போல் இருக்கும். உயிர் மூலாதாரத்தில் தங்கி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, இறந்து போன பிணத்தை போல இருப்போம். என்ன நிகழ்கிறது என்று யாராலும் அறியப்படாமல் அப்படியே கிடக்கும். எப்போ இது நாள்தோறும் நமக்கு நடக்குது. அது நடக்குங்காட்டி தான் தூங்குகிறோம், இல்லைன்னா தூக்கம் வருமா என்ன? அப்போ நாள்தோறும் உயிர் மூலாதாரம் என்ற இடத்துல போய் தங்கும்போது அது எந்த ஒன்றையும் அறியாது. அப்போ என்ன அங்கே நிகழும்? அறிதல் என்பது எதுவும் நிகழாமல் அப்படியே தாயின் கருப்பைக்குள்ளே கிடந்த காலத்தில் இருட்டுக்குள்ளே கிடந்தது பாருங்கள், எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிட்டு. அது மாதிரி மூலாதாரத்தில் கிடக்கிற காலத்து உயிர் எந்த நினைவும் இல்லாமல் எந்த செயலும் இல்லாமல் அப்படியே முடங்கி கிடக்கும். சரி, எவ்வளவு நேரம் கிடக்கும்? அது அவரவர் செய்த வினைக்கு ஏற்ப கிடக்கும். இதுதான் உதவியில் மிகப்பெரிய உதவி. அது நம்ம அறிவுக்கு எட்டும்போது தான் உங்களுக்கு புலப்படும். இப்போ மூலாதாரத்தில் கிடக்கிற உயிர் 5 மணி நேரம், 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் நல்ல ஓய்வு. 8 மணி நேரம். சரி,
நீங்கள் இங்கிருந்து போய் படுத்த உடனே தூக்கம் வந்துட்டால் மகிழ்ச்சி. அப்படியே தூங்க ஆரம்பித்தாச்சு, அலாரம் வச்சுருக்குறோம், அந்த மணிக்கு அடித்தா எந்திரிச்சா போதும். அந்த மணி அடித்தது எந்திரிக்கிறோம். நாம் நினச்சோம் போனோம் படுத்தோம் தூங்கிட்டோம் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டோம். இல்லை, படுக்கிறோம் அத்தனை பேரும் தூங்குறதில்லை. நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி உறக்கம் வாராது மாத்திரை எடுத்துக்கொண்டு தூங்குபவர்கள் பலர். மாத்திரை எடுத்து கொண்டாலும் தூக்கம் வரல என்று தவிப்பவர் பலர். சரி, அப்படி தூங்காமல் விட்டால் என்னங்க ஆக போகுது? தூங்காமல் விட்டுட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் படுத்துட்டீங்க, தூக்கம் வரல, என்ன நிகழும்? இன்றைக்கி காலையிலேருந்து யாரெல்லாம் பார்த்தீங்க, போனீங்க, வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, அது மட்டும் ஞாபகம் வந்தால் பரவாயில்ல. கடந்த கால குப்பைகள்லாம் வருது, கோழி போய் குப்பை கலரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலரி அது அப்படி இது இப்படி அது ஆயிடுது, அப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்குமே, இப்படி இருந்தால் அப்படி ஆயிருக்குமே, இப்படி வந்து ஆகிப்போச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வெடிய காலமே வந்து போச்சு, அலாரமே அடித்து போச்சு. அடடா தூக்கமே வரலையா? இப்போ எந்திரிச்சுன்னு என்ன தெரியுமா ஒரு கவலை இருக்கும், ஐயையோ நைட்டு பூரா தூங்கலையே. இந்த தூங்கலேங்கிற கவலை ஒன்று இருக்குது பாருங்கள், அது பெரிய கவலையாக போய்டும். உடனே காலையில் ஃபோன் எடுத்து அடிச்சுட்டு யார் நண்பர்கள் யார்த்தையாவது கூப்பிட்டுட்டே நேற்று பூரா தூக்கமே வரலடா அப்படின்னு சொல்லணும். வேறு வழி தெரியல. அப்படிலாம் இல்லை, படுத்தா தூங்க வந்துடும். நேற்று ஏதாவது மத்தியானம் தூங்கி அடையாண்டான மத்தியானம் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், தூங்கலை. படுத்தா தூங்குவேன், இன்றைக்கி என்ன தூக்கம் வரல. அது ஒரு 10 பேருக்காவது சொல்லலைன்னா மண்டை வெடிச்சு போய்டும், எனக்கு தூங்கலைன்னு. சரி, ஒரு நாள் பரவாயில்ல, 2வது நாளும் போய் படுத்தோன்னே தூக்கம் வராமல் இருந்துச்சுன்னா அவன் சொல்லுவான், முதல்ல டாக்டரை போய் பார்த்துட்றா, என்னமோ ஆயிடுச்சு உனக்கு. அப்புறம் அவர் போய் பார்த்தோன்னே அது ஏதோ சென்று மாத்திரை எழுதி கொடுத்தார், எம்ஜி கம்மியாக போட்டு எழுதி கொடுத்தார். தூக்கம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அவர் என்ன பண்ணார், நாளைக்கு டோஸை சேர்த்தி போடுவார். டோஸ் சேர்த்தி போடுறது தப்பு இல்லை, அது வேறு விளைவு கொடுத்துருமே. படுத்தோன்னே தூங்கிட்டால் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாத்திரை எடுத்துக்கொண்டு தூங்குனீங்கன்னா நரம்பு மண்டலத்தை அந்த மாத்திரைகள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வேலையை செய்யும். அப்போ என்னாச்சு, தூக்கம் வரும், ஆனால் வேறு வியாதி வந்துடும். இந்த வியாதிக்கு போய் மருந்து சாப்பிட்டது வேறு வியாதியாக போய் நிற்குமே, அப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட வேண்டியதுதான். இப்போ என்ன ஆகி போச்சு, நோய் தொடர்கதையாயிடும். அப்போ நீங்கள் படுத்த உடனே உறக்கம் வருவது என்பது கொடுத்து வைத்த வரம். எத்தனை பேருக்கு வரும் அப்படி மனசில் வச்சுக்குங்க. படுத்த நான் சிவசிவான்னு சொல்லுவனுங்க, அம்பளதான், நமக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துன்னா இறைவன் உங்கள் மீது பெருங்கருணையை காட்டியிருக்கிறான்னு நினைப்பிச்சு. என்னங்க இந்த சாமி கொடுத்தாரு அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட விட, படுத்தா தூக்கம் வருதுங்க, போதுங்க. ஏன் நிறைய பேர்த்துக்கு அது வராமல் தான் படாத பாடுபடும். நமக்கு அதில் ரொம்ப சேஃப்டியாக சாமி வச்சுருக்கிறார். அப்போ அந்த இரவு முழுக்க உறக்கம் வாராது போனால் ஒரு நாள் சிக்கல் இல்லை, 2வது நாள். இப்போ நேற்று பூரா நம்ம தூங்குலையும் வச்சுக்கலாம். இப்போ நான் பாடம் நடத்து நீங்கள் உட்காந்து கேட்டுருப்பீங்களா என்ன? அப்படியே லேசாக அப்படி சாஞ்சு உட்காந்தோம்னா அப்படியே இருப்போம், அப்படியே லேசாக அப்படியே கண்ணை மூடிடுவோம், அப்படியே சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. அவரை மெல்ல பக்கத்தில் இருப்பார், பாவம் நேற்று ஏதோ பாவம் நிறைய வேலை இருந்திருக்க மாதிரி, அவர் தூங்காமல் கிடந்திருக்கார். ஏன் சித்தாந்தம் கேட்குறனால நல்லா தூக்கம் வருது அப்படின்ட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுற போகிறார். நீங்கள் நல்லா தூங்கி முடிச்சுட்டு 12 மணிக்கு டீ சாப்பிடும்போது, ஓ அதில் ஒரு 12 டீ ஆகிடுச்சா அப்படின்னு இருந்துச்சு. சரி டீ வாங்க, டீயை சாப்பிட்டு தூங்கினா கிடைக்குது வாங்க அப்படின்னு டீயை சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கணும்னா ஒரு 1:30 மணி வரைக்கும் மறுபடியும் தூங்கலான்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு அது வாய்ப்பு. அது இதே வீட்டில் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது சார், என்னமோ சொல்கிறாரு, நல்லா தூக்கம் வருது, அதே வீட்டில் படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது சார்க்கலாம். சரி, இது சைடு எஃபெக்ட் இல்லாத மாத்திரை, நல்லா தூங்க இல்லையா, அது நரம்பு மண்டலத்தில் நம்ம பாதிக்காது. அதனால் ஒன்றும் கவலை இல்லை, யாராவது தூங்கினா கூட மகிழ்ச்சி தூங்கட்டும் அப்படின்னு நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். நம்ம பொன்னூசல் ஆடாமோ அப்படின்னு நாமளும் சரி மகிழ்ச்சியாக நம்ம மருந்து வேலை செய்யுது அப்படி நாமளும் எடுத்துக்கிறோம். எனவே இப்போ இந்த உறக்கம் என்பது ஒரு நாள் 2 நாளில் தூக்கம் வரலன்னா மூளை சூடாகிடும், மறந்துடாதீங்க. ஏன், அறிவு சிந்திக்க சூடாகும். எந்த ஒரு பொருளுமே பயன்படுத்த சூடாகுங்க. இந்த மைக் இருக்குது, 5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கம்முன்னு இருக்கும்,
கொஞ்சம் கூடுதல் ஆச்சுன்னா இது சூடாகும், அப்படியே ஆம்பிளிஃபையருக்கு சூடாக போயிடும். அது ஏச்சுன்னா அந்த செட்டு வீணாக போயிடும். அதனால் இன்றைக்கி பெரிய இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபேனை போட்டு வச்சுருப்பான். ஆம்பிளிஃபையருக்கு ஒரு ஃபேனை போட்டு அது காற்று குளிர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும். அது சூடாச்சுன்னா மொத்தம் வீணாக போயின்னு அர்த்தம். சாதாரண இயந்திரமாக இருக்கிற இதுவே சூடாச்சுன்னா போச்சு. கார் ஓட்டுறோமில்ல, சூடாச்சுன்னா என்னாச்சு, ரேடியேட்டர் புகை வரப்போம். அதுக்கு ஒரு ஓய்வு தேவைன்னு தெரியுதா இல்லையா? இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் என்னென்ன பொருள்கள் இருக்கிறதோ அவையெல்லாம் பயன்படுத்த சூடாகும். ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, சூடாகும். மிக்சி ஓடிக்கிட்டே இருக்குது, சூடாகும். கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்குது, சூடாகும். கார் ஓடிக்கிட்டே இருக்குது, டயர் சூடாகுதா இல்லையா? நீங்கள் ஒரு 5-20 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் டயரை தொட்டு பாருங்கள். அதுவே என்ஹெச்சில் போகும்போது 100 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் டயர் தொட்ட முடியுமா என்ன? தொட முடியாது. ஏதாவது பஞ்சர் ஆகி போது அந்த இதை போல்டை கட்டுக்குள்ளே போடும்போது நான் ஏன் டயரை தொட்டால் சுடும். அப்போ என்ன தெரிகிறது, ஒரு பொருளை தொடர்ந்து பயன்படுத்தினா சூடாகும். இது சயின்ஸ். அப்போ நீங்கள் அறிவியலை கொண்டாந்துக்கிட்டு படுத்த உடனே தூக்கம் வராமல் சிந்திச்சிட்டே இருந்தீங்கன்னா மூளை சூடாகிடும். சரி, மூளை சூடாச்சுன்னா என்ன சார் ஆகும்? போல்டு நட்டெல்லாம் லூஸ் ஆகும். அப்புறம் என்ன ஆயிடும், நாம் லூஸ் ஆகிடும். அப்புறம் தன்னை போல் பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழ்ப்பாக்கம் பக்கத்து தான் இருக்குது இல்லைங்களா? வேறு யாராவது இருந்தால் தான் கீழ்ப்பாக்கம் போகணுயா, ரொம்ப தூரம் போகணுன்னு சொல்லலாம். நமக்கு ஒன்றும் இல்லை, கூப்பிட்ற தூரத்தில் இருக்குது, போய்க்கலாம். அப்போ என்ன தெரியுது, மூளைச்சூடு வாராது இருக்க வேண்டும் என்றால் நன்கு மறந்து தூங்க வேண்டும். இந்த தூக்கம் நம் கையில் இல்லை. நாம் நினச்சிட்ருக்குறோம் நான் நினச்சா தூங்கிடுவேன். இப்போ ஒரு ஏசி ரூம் புக் பண்ணி கொடுத்து படுத்து தூங்குன்னு சொல்லுங்கள், தூங்கிடுவீங்களா? தூங்க முடியாதுங்க. ஏன்? இறைவனுடைய கணக்கில் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் அவன் எழுதி வச்சுருக்கணும். டே பை டே ஷெட்யூல்டில் இத்தனை மணி நீ தூங்கணும்னு அவன் எழுதி வச்சுருக்கணும். அந்த நேரம் ஆனால் தான் உங்களுக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா என்ன ஆகாது, வராது. சரி, அப்போ மூலாதாரத்துக்கு உயிர் போய் தங்கணும். எங்கே இருக்குது இப்போ உயிர்? புருவ மத்தியில் இருக்கிற உயிர் அப்படியே மெல்ல கீழே இறங்கணும். கண்டத்துக்கு வந்து, கண்டத்திலிருந்து நெஞ்சுக்கு வந்து, நெஞ்சிலிருந்து நாபிக்கு வந்து, நாபியிலிருந்து மூலாதாரத்துக்கு போகணும். இது இறங்கி வருகிற முறை. ஏறி வரும்போது மூலாதாரம், நாபி, நெஞ்சு, கண்டம், புருவ மத்தி. இது மேலே ஏறும்போது கருவிகள் கூடிக்கிட்டே வரும். இறங்கி போகும்போது கருவி கலந்து போயிடும். இதாங்க நமக்குள்ள சயின்ஸ். இறைவன் எப்படி இந்த இயந்திரத்தை, இந்த உடம்பு கூட்ட வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தத்துவ கூட்டம் தான் இந்த உடம்பு. 36 தத்துவங்கள், அதில் 31 தத்துவம் தான் உடம்பு. 5 தத்துவம் உடம்பாக வராது. அது போக 60 தாத்வீகங்கள் என்று 60 இருக்குது. மொத்தம் 96 கருவிகள் நமக்கு இந்த உடம்பு. 96மே நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதில் குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால் பயன்படுத்துகிற ஆற்றல் நமக்கு அவ்வளோதான் இருக்குது. நம்மளால் ஒரு நேரத்தில் 35 கருவியை பயன்படுத்துவோம். அதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது நமக்கு. அப்போ தத்துவம், தாத்வீகம். அது என்னையா தாத்வீகம்? தத்துவம் என்று சொன்னால் நான் புரிஞ்சுக்கிறதா சொன்னேன்.